உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கடலைப்பருப்பு சுழியம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுழியம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பூரணம் ரெடி பண்ணிப்போம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். நல்லா கழுவிட்டு ஊற விட்டுருங்க. இந்த அளவு 2 மணி நேரம் ஊறுனா நல்லா கரெக்டாக ஊறி இருக்கும். அதை எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவு ஊறி இருந்தால் சரியா இருக்கும் பாருங்க. அப்படி கையில் அழுத்தும் போது கரெக்டாக அப்படி உடையிற மாதிரி இருந்தால் சரியா இருக்கும். அதை இப்போ வேக விட்டுருங்க. வேகிறதும் 3/4 வேக்காடு தான் வேகணும். ரொம்ப குறைவா வேக விட்டுறாதீங்க. அப்பதான் நல்லா இருக்கும். அதை இப்போ நல்லா வேக வச்சுப்போம். இதுல எதுவும் நம்ம போட வேணாம். வெறும் கடலை பருப்பு மட்டும் வேக வச்சா சரியா இருக்கும். இப்ப அந்த நல்லா இந்த அளவுக்கு வெந்ததும் எடுத்து வடிகட்டி அதை ஆற விட்டுறலாம். இப்ப நீங்க அழுத்துனீங்கன்னா நல்லா நசுங்குது பாருங்க. இந்த அளவு இருந்தா இது சரியா இருக்கும். இப்ப இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம மிக்சியில போட்டு பல்ஸ் மோட்ல நல்லா அடிச்சு எடுத்து வச்சுப்போம். இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்ப அடிச்சு எடுத்து வச்சுப்போம். நம்ம அதை அரைச்சிட்டு இப்ப அடுப்புல ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுல ஒரு முடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம இதுல லேசா வறுத்துக்கலாம். அந்த ஈரப்பசை போற அளவுக்கு வறுத்தா நல்லா இருக்கும். நெய்யில வறுக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது லேசா வறுத்துக்கோங்க. ரொம்ப செவக்கெல்லாம் வேண்டாம். நல்லா கொஞ்சம் உதிரியா வர அளவுக்கு வறுத்தா நல்லா இருக்கும். அது கூட சேர்த்து செய்யும்போது இப்ப இந்த அளவு வறுத்ததும் நம்ம ஒரு பிளேட்ல இதை எடுத்துக்கலாம். இப்ப அதே கடாயில 100 கிராம் கடலைப்பருப்புக்கு 125 கிராம் வெல்லம் சரியா இருக்கும். அதுல ஒரு கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைய விட்டுருங்க. 100 கிராம் கடலைப்பருப்புக்கு 125 கிராம் வெல்லம். அப்பதான் ஸ்வீட்டா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப இதை இந்த மாதிரி பாகு அளவுக்கு நல்லா கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு வெள்ளத்துல கல் எதுவும் இருந்ததுன்னா இந்த நேரத்துக்கு நீங்க வடிகட்டிக்கோங்க. இப்ப இவ்வளவு நேரம் கொதிச்சு நல்லா திக்கானது இப்ப நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க கடலை பருப்பு. அதை இதுல சேர்த்துக்கலாம். இதுல சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்ப இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்பதான் அந்த கடலை பருப்புல உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா இது அந்த வெள்ளமெல்லாம் இதுல ஏறிச்சுன்னா நல்லா இருக்கும் டேஸ்டா. இப்ப இந்த நேரத்துக்கு நுணுக்கி வச்சிருக்க ஏலக்காய் பொடி போட்டுக்குவோம். அது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காயும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சம் இதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் ஸ்வீட் நல்லா இருக்கும். பொதுவாக ஸ்வீட்ல கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும்ல, அதனால லைட்டா சேர்த்துக்கோங்க. இப்ப இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கிளறும் போதுதான் அந்த எல்லாமே நல்லா ஈவனா அந்த ஸ்வீட் நல்லா ஏறி நல்ல டேஸ்டா இருக்கும். அதனால நல்லா கிளறுங்க கொஞ்ச நேரத்துக்கு. அப்பதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு பூரணம். சிம்மிலேயே வச்சு இந்த மாதிரி கிளறிக்கங்க. கொஞ்சம் அதுல 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் அமுக்கி விட்டு நல்லா ஒண்ணு சேர கிண்டி விடுங்க. நம்மளுக்கு இந்த அளவு சரியா இருக்கும். இப்ப நமக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பிளேட்ல எடுத்து அதை ஆற வச்சுப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. இப்ப அது ஆறுற வரையிலும் அந்த பூரணத்துக்கு மேல் கோட்டிங்க்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 100 கிராம் கடலைப்பருப்புக்கு 100 கிராம் மைதா சரியா இருக்கும். அதை சேர்த்துட்டு அது கூட ஒரு 1.5 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூன்ல ஒரு 1.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஊத்திட்டு இதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு கலக்குனா சரியா இருக்கும்.
ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தாக்கா ரஃப்பாக இருக்கும் சுழியம், ரொம்ப மெல்லிசாக இருந்தாலும் பிச்சுக்கும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கலக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம இந்த பூரணத்தை உருட்டி ரெடி பண்ணிக்குவோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா உருட்டிக்கலாம். எந்த அளவுக்கு அந்த உருண்டை உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தீபாவளிக்கு இது கட்டாயம் எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. நான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் செய்யுங்க. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு உருட்டிக்கங்க. இது மாதிரி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு, 125 கிராம் வெல்லம், இதுக்கு ஒரு 13 12 உருண்டை தாராளம் வரும். அந்த கணக்கு வச்சு நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எத்தனை வந்திருக்கு பாருங்க, ஒரு 12 13 தான் வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு நல்லா அடுப்பில் எண்ணெயை நல்லா காய விட்டுட்டு இந்த உருண்டையை ஒரு 4-5 உருண்டை எடுத்து இந்த மாதிரி மாவில் முழுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு டக்குன்னு எடுத்து போட ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி மாவு மேலே எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி முழுகினது நல்லா எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அதை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்ட பிறகு கொஞ்சம் ஹீட்டை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சா எண்ணெய் குடிச்சிடும். அதனால அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ இதில் இன்னும் ஒரு 2 போட்டுக்கலாம். நம்ம இடம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் வேக தேவை கிடையாது, இந்த மேல் லேயர் மட்டும் வேகிறது தான். அதனால கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மேல் மாவு வேகிற அளவு தானே உங்களுக்கு, அதுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மேலே லைட்டாக அப்படி எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பிஞ்சு வந்திருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம, இல்லைன்னா கொஞ்சம் கரிஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒட்டி இருந்தால் ஒன்றும் நீங்கள் பயப்படலாம் வேணாம். வெந்த பிறகு திருப்பினீங்கன்னா அது தன்னாலேயே எடுத்துக்கோங்க. இப்போ இதை பொறுமையாக திருப்பி விடுங்க. மேல் சைடு அடி சைடு வெந்துருச்சு. இப்போ மேல் சைடு வெந்தால் போதும். இந்த மாதிரி திருப்பி இப்படி எடுத்து விடுங்க, வந்துடும் இது. இது எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் பண்ணுங்க. இந்த தீபாவளிக்கு கட்டாயம் எல்லார் வீட்லேயும் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். திருப்பி ஒரு 2 செகண்ட் வெந்தால் போதும். இது கலரெல்லாம் மாற தேவையில்லை. இது இந்த கலர்லேயே தான் இருக்கும். ஏன்னா வெறும் மைதாவும் அரிசி மாவும் தான், அதனால இப்படியே தான் இருக்கும். நம்மளுக்கு எப்படி வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஒரு எண்ணெய் வடிகட்டி கிண்ணம் எடுத்து அதில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இப்போ சூப்பரான ஜூஸியான சுழியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.